Raglannskitchen. வெல்கம் டு ராக்லான்ஸ்கிச்சன். நீங்க நாங்க எல்லாரும் எங்க போறோம்? மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிக்க போறோம். போயிட்டு இருக்கோம் பட்டாராம பொட்டினாப்ல இந்த வண்டி திரும்புது பாருங்க. பெரிய ஏரி இன்றைக்கி இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மீனுங்க இருக்குது. இந்த மீனுங்க தான் நாங்கள் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க நெருங்கியாச்சு. பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய மீன் இங்கே மாட்ட போகுது. என்ன மீன் மாட்டிச்சா இல்லையா? என்ன மீன் மாட்டுதுங்க? இப்படி பெருசாக வரும். இன்னும் பெரிய மீனை பார்த்து இப்படி. இதுதான் ஜிலேபி. ஜாக்கிரதையாக பிடிக்கணும். புழுவாடு கலக்காத, தண்ணி கலக்காத. தண்ணி கலக்கலாம் ஓடிடும். பிடிச்சாச்சு. பிடிச்சி போடு. கையில் பிடிச்சி போடுப்பா. இது என்ன மீன் குழம்பு செய்ய போகிறீங்களா? இது மீன் குழம்புக்கு. பெருசு வந்து பொரிக்கிறதுக்கு. இந்த புழுவை காணும். அதுப்பா புழுவை காலி ஒன்று வந்திருக்காங்க இப்போ ஒரு 4 பேர். 2 பேர். நான் தூண்டி வச்சிட்டேன். இது பொரிக்கவா மீன் குழம்புக்கா? இது மீன் குழம்புக்கு தானே போட முடியும். பொரிக்கிறதுக்கு பெருசாக வரணும். அப்படி இல்லைன்னா தலையை குழம்பு வச்சுக்கிட்டு மீனை பொரிக்கலாம் வாழை. சரி, இன்றைக்கி அதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் என்னன்னா இந்த மீனில் சளி பிடிக்காது நெஞ்சில். குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டா. அப்படிங்களா? ஜிலேபி ஏரி மீன். ஓ சரி, பிடிங்க. நீங்கள் இதை பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு சளி இன்றைக்கி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். அங்கே போடாதீங்க. நீலாம் பிடிப்பியா மீன்? பிடிப்பேன். எத்தனை மீன் பிடிப்ப? 5 மீன் பிடிப்பேன். 5 தான் பிடிப்பியா? நான் 50 பிடிப்பேன். அதெல்லாம் விட்டா 950 பிடிப்பேன். அப்பாவுக்கு செவ்வளா வஞ்சி வச்சு போட வச்சுட்டு என்ன பிடிச்சாச்சு. இது ஒரு நடுத்தரமான மீன். பெரிய மீன் வர்றப்ப கலக்காதீங்க, சத்தம் போடாதீங்க. சவுண்டு போட்டால் வராது. இப்போதான் ஜோயல் பையன் பிடிச்சான். சீக்கிரம் பையன் நிறச்சிருக்கான். என்ன மீன் இது காட்டு? ஜிலேபி மீன். இந்த ஏரியா முக்கால்வாசி ஜிலேபி தான் வருது. ஜிலேபி தான் இருக்குது. பொரிக்கிற மீன் பார்த்ததுக்கு நீங்கள் சின்ன மீன் வாய் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா பெரிய மீன். பையன் கொண்டப்பா ஜோயல் தம்பி பிடிப்பா. பிடிச்சி உள்ளே போடுப்பா. இந்த டீம்லேயே ரொம்ப முக்கியமான இவர் தான். மீன் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அம்புட்டையும் முடிச்சு பையில சேர்த்துருவார் அவர். உள்ள போட்டு தம்பி. பின்னாடி ஒரு மீன் எடுத்துக்கிட்ட பாருங்க. நான் வந்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேலை வந்துருச்சு. எப்படி ஒன்னே தாண்டா தூக்குறா. என்ன மீன் இது? ஜிலேபி. என்ன பண்ண போகிறத? மீன் குழம்பு வச்சு வறுக்க போகிறோம். யார் செய்வா? அத்தை.
நல்லா செய்வாங்களா? ஆ உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமா வறுவல் பிடிக்குமா? மீன் குழம்பு வரும். பெரிய மீனுங்க, பொரிக்கிற மீன் இதுதான். சப்பாங்க 1/4 கிலோ வரும் ஒரு மீன். பாருங்க, வெள்ளை ஜிலேபி தான். பெரிய மீன் இப்போ தான் வருது ஒன்றுன்னா. இது வந்து சலத்தை புச்சடு. இதை பார்த்து பிடிக்கணும். முள்ளு அடிச்சுன்னா ஜுரமே வந்துடும். தங்க முள்ளுங்க. கேமரால என்ன பேசுறீங்க? கூண்டை கீழே போட்டு தள்ளி விடுறா. ஏய் நீ அப்படி பிடிக்காத, தள்ளிக்க. ஏய் ஏய் தள்ளுறா. தூண்டி ராசியில் மாமா ரெடி பண்ணிக்கிது. தோகுது இதில் புழு வேஸ்ட் பண்ணாத. சின்ன பிட்டில் வந்து போட்டோம்னா ஆமாம் தொங்கு புழு போடுங்க. இது எத்தனை கிலோ மாட்டிச்சு தம்பி? ஒரு 5 கிலோ வந்துருங்க. 5 கிலோ. ஒரு 6 கிலோ. போடாடி மீன் காம்பை போடா. அண்ணன் பேர் தான்டா சொன்னா. வேகலாங்கிட்ட செய்ய போகிறோம். அது வீட்டில் கிச்சன் ஆரம்பிக்கிறோம். அது கம்மிடா. டேங்கப்பா ஓகே இப்படி இப்படி நீங்கள் இதை கொடுத்தா கீழே போட்டுறாங்க. அதனால் நான் மீனை கொடுக்கலங்க. திருப்பி தேடுறது கஷ்டமாக இருக்கனால என் கைலிக்குள்ளேயே போட்டுக்கிறேங்க. ஏய் புழு ஓகே வேணும்டா. நீ வேஸ்ட் புழு இங்கே வேண்டாம். கையிலேருந்து கடிச்சிட போகுது. இது கொஞ்சோண்டு மீன். பெரிய பெரிய மீன்லாம் கையில் போட்டுங்க. இது ஊடு தான். இதுக்கு போங்க போங்க. தரணும் 2 வாங்க. டைம் சீக்கிரம் இல்லை. மீன் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் கொண்டு போய் குச்சிக்குள்ள மாட்டிடுறாங்க. குழம்புக்கு இந்த மீன் நல்லாயிருக்கும். 2 மீன் மாட்டிடுச்சு. ஒன்று சேலை மீன், ஒன்று ஆண் மீன். கை கடுப்பா. கோயில் புழுடியா? புழு இல்லைடா, அதுதான் சொல்கிறேன். புழு இல்லை. மீன் மாட்டிருந்துச்சு. இப்போ என் கைலியில் போட்டிருந்தேன் நிறையா. அதை பையில் போடுறேன். பைய போடுற தம்பி. என்ன ஓடும் மீன் மாட்டிட்டு அங்கே வர மீன் மாட்டிட்டு மீன் மாட்டிச்சு. மெதுவாக அடிபடாமல் எடுத்துடணும், ரத்தம் வராமல். பையங்க பையன் பெரிய மீன். இது பெரிய மீன். மாட்டிக்கிட்டு பிடிவா இன்னும் பெருசாக பிடிக்கலாம். புழு ஸ்ட்ரைட்டா மீன் மாட்டிடுச்சே. போன உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு பெரட்டல் வரட்டல் அதை ரெடி பண்ணுற வேலை தான். மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டாங்க. போன உடனே வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் பாருங்கள்.
சமைச்சிடலாம். நாங்களே இப்போ நம்ம சமைக்க போகிறோம். கொட்டி கழுவ போகிறோம். அலசி க்ளீனாக பண்ண போகிறோம். கட்டிட்டு வா சீக்கிரம். மண் எடுத்துறா மண் அடிமா மண் புறம் மீன் கிளியர் ஆகிடுச்சா? தண்ணி ஊற்றி போட்டு கலவை ஊறிட்டு புள்ளதாச்சு மீன். பிடிச்ச மீனை ஜிலேபி மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். செவில் சீவி இந்த முள்ளெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தப்பா இது கெழுது மீனுப்பா. ஈஸியோட இருக்கு கெழுது மீனுப்பா. மீன் குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ டேஸ்டாக இருக்கு. வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு தட்டு எடு. சேர்த்துனா குழம்பு போட்டலாமா? வறுக்க முடியாது. குழம்புக்கு சின்ன மீனாக வச்சுருக்கோம். இப்போ இந்த வறுக்கிறதுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்துகிட்டு வந்து மசாலா கலந்து வைக்க போகிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி, மீன் எடுத்து மசாலா கடை வச்சிடலாம். மீன் மசாலா தடவியாச்சு. நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வைப்போம். 1 மணி நேரம் ஊறட்டும். ஏரியிலேருந்து பிடிச்சிருந்த மீனை உப்பு போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இதில் சீரகம், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிடலாம். அரைச்சி கொண்டு வா புஷ்பா. அதை அரைச்சி வரதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிடும். எண்ணெய் காஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். லேசாக வதக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, லேசாக வதக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, லேசாக வதக்கலாம். வெங்காயம் கலர் மாறட்டும். வெங்காயம் வதங்கிச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி போட்டுக்கலாம்.
தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். வதங்குற சமயத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு கையளவு புளி ஊற வச்சதை அதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதில் போடுறோம். கழுவி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டணும். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். கழுவி வச்ச மீனை போடலாம். போட்டு கிண்டி விடலாம். இல்லை சரியா இருக்கு. கொஞ்சம் மூடி போட்டு மீனை கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். மீன் வந்துச்சா பார்க்கலாம். மீன் நல்லா வந்துடுச்சு. வேற இறக்கிடலாம். இறக்கும் போது கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவியாச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ மீன் வறுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு ஊற வச்சோம்ல, அதை வறுக்கலாம். கட்டி காஞ்சிச்சு. மீன் வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மசாலா தண்ணி காய வச்ச மீனை அப்புறம் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் திருப்பி விடணும். போட்டோன்னே திருப்பினா உடையும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பினோம்னா உடையாமல் வரும். மீன் நல்லா வறுத்தாச்சு. எல்லா மீனையும் வறுத்து வச்சிடலாம். அடுத்த மீன் போடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். செஞ்ச மீன் குழம்பு எங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். எல்லாம் போட்டு சாப்பிடு. எல்லாருக்கும் போட்டு சாப்பிடு. சாப்பிடுங்க. குழம்பு இவன் தான் குழப்பறான். ஆன்ட்டிங்கிறான்.